கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 54:17 இப்படியே சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்போமானால், தானியேல் ராஜா அரண்மனையில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். தானியேல் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அவளை அழிக்க திட்டம் தீட்டினார்கள். அவர்களுக்கு தெரியும், தானியேல் அவர் தெய்வத்தை தவிர வேறு தெய்வத்தை வணங்க மாட்டார் என்று. அதனால் ராஜாவின் தந்திரமாய் பேசி ஒரு கட்டளையை பெற்றுக் கொண்டார்கள். அது என்னவென்றால், 30 நாட்கள் ராஜாவை தவிர வேறு எந்த தேவனையும் வணங்கக்கூடாது என்று. அப்படி வணங்கினால் சிங்க கபியிலே அவளை போட வேண்டும் என்று கட்டளையை பெற்றுக் கொண்டார்கள். இதை தானியேல் அறிந்தும் வழக்கத்தின்படி தன் தெய்வத்தை வணங்கினார். ராஜாவின் கட்டளை தானியேல் மீறிவிட்டான் என்று சொல்லி அவளை சிங்க கபியிலே போட்டார்கள். சிங்கங்கள் பல மாதங்களாய் பட்டினியாய் இருக்கிறது. ஆனால் சிங்கங்கள் ஒன்றும் தானியேலை சேதப்படுத்தவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் என்று. சில நேரங்களில் நாம் வேலை செய்யும் இடத்திலும், நம் நண்பர்கள் இடத்திலும், நாம் இருக்கின்ற பகுதியிலும், நாம் வாழ்கின்ற உறவுகள் மத்தியிலும் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள். நீங்கள் பயந்து தெய்வத்திடம் முறையிட்டும் பதில் வராமல் இருக்கும். உன்னை சிங்க கபியில், அதாவது பச்சையில் மத்தியிலும் கூட உன்னை தூக்கி போட்டது போல் இருக்கும். இயேசு அமைதியாயிருப்பார். ஏன் தெரியுமா? உன்னோடு இருப்பதை அவர் நிரூபித்து காட்டவே. தானியேல் சிங்க கபியில் போடும் வரை தேவன் அமைதியாக இருந்தார். போட்ட பிறகு தானியேலுடன் தேவன் இருக்கிறார் என்று எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். சில பிரச்சனையில் போராட்டம் தேவன் அனுமதிப்பார். நாம் சொல்வோம், ஏன் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தார் என்று. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவதற்கு முன்பாக இயேசு உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து காட்டவே இயேசு உனக்கு சில காரியங்களை அனுமதித்தார். உனக்கு உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். யாரெல்லாம் தானியேல் விரோதமாய் கூட்டம் கூடி சிங்க கபியில் போட சொன்னார்களோ அவர்களே கபியிலே விழுந்து மரித்து போனார்கள். அவர்களை வெட்டின குழியில் அவரே விழுந்தார்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டு நல்ல பிதாவே, ஆமென்.